களோ அசுத்தங்களோ நஜீசுகளோ குடியிருந்தால் அவனது உள்ளம் பாழ்பட்டு போய்விட்டால் அவனால் வெற்றி பெற இயலாது, அது இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி என்கிற ஒரு செய்தியை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த சூரத்து ஷம்ஸ் என்கிற அந்த அத்தியாயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுவான். திருக்குர்ஆனில் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் ஒரு செய்தியை விளங்கலாம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கிட்டத்தட்ட 59 இடங்களில் நேரடியாகவோ அல்லது சாடை மாடையாகவோ உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதை பற்றியே அல்லாஹ் பேசுகிறான். கிட்டத்தட்ட 59 இடங்களில் ஒவ்வொரு மனிதனும் தன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும், பரிசுத்தப்படுத்தியவரே வெற்றியாளர், அவர்தான் மக்களுக்கு மத்தியில் கண்ணியப்படுத்தப்படுவார் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா குர்ஆன் நெடுகிலும் சொல்லிக்கொண்டே வருகிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணியை குறித்து, அவருடைய சேவையை குறித்து, அவர்கள் இந்த உம்மத்திற்கு செய்த அலாதியான